சந்தை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ஆசிலேஷன்ல இருக்கு. இந்த மே மாசத்துடன் பனிக்காலம் முடிகிறது. அடுத்தவர் மிஸ்டர் கெவின் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வருவார் என்று எதிர்பார்த்துதான் ஜப்பான் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினால் இவி வெஹிக்கிள், டிஃபென்ஸ் ஸ்டாக், எனர்ஜி செக்டார்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரெண்டிங் செக்டார். அதில் நீங்க பகுப்பாய்வு செய்து நீங்க உங்களுடைய பைனான்சியல் அட்வைசரி கேட்டுவிட்டு எந்த பங்குகள் வாங்கலாம், எந்த பங்குகள் என்ன செய்யலாங்கிறது நீங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கப்பை நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதரின் அன்பான வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. எல்லாருக்கும் மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவையானது அடிப்படை தேவை பணம். பணம் தான் நம்மளுடைய நிம்மதியை தீர்மானிப்பது. பணம் என்பது முக்கியம். அதே மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த் ஆல்சோ. ஓகே, இப்போ நாம பங்கு சந்தையினுடைய தற்போதைய நிலவரங்கள் ஏன் இப்படி இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் அலசி ஆராய்வோம். கடந்த சில மாதங்களாவே, ஏன் ஒரு வருடமாவே ஒரு டேரிஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல், யுஎஸ் இந்த வார் கிளைமேட், இதனால என்ன ஆச்சு? ஆயில் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு, ருப்பி டெப்ரிசியேஷன், கோல்டு பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரத்தன்மை இல்லை, அப்படியே இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியே பங்கு சந்தை பாத்தீங்கன்னாக்கா மேலையும் போக மாட்டேன்றது, கீழையும் போக மாட்டேன். இந்த பங்கு சந்தை இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில உயர வேண்டுமானால் ருப்பி 90 ரூபீஸுக்கு கீழே வரணும். ரெண்டாவது, பழையபடி க்ரூடு 70க்கு கீழே வரணும். அப்போ நம்மளுடைய சந்தை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ஆசிலேஷன்ல இருக்கு. காரணம் வார் கிளைமேட்ஸ், குளோபல் நியூஸ். அடுத்தது இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் ஃபெடரல் சேர்மன் ரெஸ்பெக்டட் ஜெரோம் பவுல் இந்த மே மாசத்துடன் பனிக்காலம் முடிகிறது. அடுத்தவர் மிஸ்டர் கெவின் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வருவார் என்று எதிர்பார்த்துதான் தங்கம் வெள்ளியும் மேலே ஏறியதற்கான ஒரு காரணமாக செய்திகள் நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இவர் வந்தாருன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாரா இல்ல கூட்டுவாரா? இதற்கு இடையில ஒரு செய்தி கேள்விப்பட்ட வகையில ஜப்பான் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினால் அதனுடைய தாக்கம் சந்தையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். சந்தைக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கலாம். 22,000 அப்படிங்கறது ஸ்ட்ராங் சப்போர்ட். சந்தை புதிய உச்சத்துக்கு போக வேண்டும் என்றால் 24,300 தாண்டணும். அப்போ நாம சொல்லக்கூடிய RSI இப்போ 50-52ல இருக்கு. RSI 50-52ல இருந்தால் the cat is on the wall. predict பண்ண முடியல. சைடுவேஸ், ரேஞ்ச் பவுட், இத்தனை வார்த்தைகள் இதுல இருக்கு. அப்போ இது ஒன்னா பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா கீழே ரிவர்சல் ஆகணும். இதுல இறங்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் சந்தை ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான காலகட்டத்துல முதலீட்டாளர்கள் பார்வையாளர் வரிசையில அமர்ந்து கொண்டு பாதுகாப்பாக தங்களுடைய கேபிட்டலை வச்சிருக்கணும். இது முதலீட்டுக்கான நேரம் இல்லை. வர்த்தகராக இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு ஜிடிடி ஆர்டர் போட்டு செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சித்தாந்தம். இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மேக்ரோ மைக்ரோ டேட்டா, இப்போ ஐஎம்டி ரிப்போர்ட் அபிஷியலா என்ன சொல்றாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக், டிராக்டர் ஸ்டாக் எல்லாம் ஒரு தாக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படும். ஏவரேஜுக்கு மேல இருந்தால் விவசாயம் நல்லா இருக்கும், நம்மளுடைய ஜிடிபி நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்னா போர்காஸ்டிங்ல இந்தியாவுடைய ஜிடிபி இவ்வளவு உயர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஜிடிபிக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். இந்திய பொருளாதாரத்தை, எக்கானமியை தீர்மானிப்பது என்பது ஜிடிபி தானே உங்களுக்கு தெரியும். ஐஐபி, இன்ஃபிளேஷன்ஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்களும் பார்த்து செய்திகள், சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்து இந்த வர்த்தகமா இருக்கட்டும், முதலீடா இருக்கட்டும் செய்யக்கூடிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். இன்றைய சூழ்நிலையில முதலீட்டுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. வர்த்தகர்கள்
தங்களுடைய வர்த்தகம் நல்ல தரமான பங்குகளை, நல்ல வாலட்டிலிட்டி பங்குகள், மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம், அது குறிப்பா செக்டார் வைஸா போக்கஸ் பண்ணணும். இப்ப ட்ரெண்டிங் என்ன செக்டார்? இவி வெஹிக்கிள், டிஃபென்ஸ் ஸ்டாக், எனர்ஜி செக்டார்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டிங் செக்டார். அதுல நீங்க பகுப்பாய்வு செய்து நீங்க உங்களுடைய பைனான்சியல் அட்வைசரி கேட்டுக்கிட்டு எந்த பங்குகள் வாங்கலாம், எந்த பங்குகள் என்ன செய்யலாங்கிறத நீங்க முடிவு செய்யணும். எது பார்த்து பண்ணினாலும் அதிக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலம் இல்லை. இது மாதிரியான வர்த்தகம் செய்வது என்பது சற்று ஆரோக்கியமாக இருக்கும். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், அனலிஸ்ட். நான் எந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யவில்லை. எல்லாம் உங்களுடைய முடிவாகவே இருக்கட்டும். சந்தை என்பது ப்ரெடிக்ஷன் தான், நாட் ஏ டெசிஷன். சார்ட்ல இருக்கக்கூடிய கேண்டில், அது அமைக்கக்கூடிய இருக்கிற பேட்டர்ன், அது கூட காமிக்கக்கூடிய வேவ்ஸ், எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற நிகழ்வுகள். பிரைஸ் ஆக்ஷனை தீர்மானிப்பது யார்? மார்க்கெட்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு டைம் கரெக்ஷன், இன்னொன்னு பிரைஸ் கரெக்ஷன். பிரைஸ் கரெக்ஷன்னா உச்சத்துக்கு போயிட்டு கீழே இறங்கி நோஸ் டைவ் அடிச்சு தகுந்த 30%, 40% இறங்கி ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கிறது பிரைஸ் கரெக்ஷன். டைம் கரெக்ஷன் அப்படின்னா கீழே லோல இருந்து ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக் 1200க்கு போயிட்டு திருப்பி 1100 ரூபாயிலேயே கொஞ்ச நாளைக்கு அப்படியே மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்கு. திசை தெரியாத பறவை மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிற போது அது பிரேக் அவுட் ஆச்சுனாதான் டைம் கரெக்ஷன் ஓவர். பிரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் சூழ்நிலை இழப்பு இருக்கிறதுனாலதான் இன்வெஸ்டர்ஸ் பி காஷியஸ், ட்ரேடர்ஸ் மோர் காஷியஸ் தென் இன்வெஸ்டர். ஏன்னு கேட்டலாம், நீங்க எப்படி ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி? அப்ப எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த இடத்துல போடணும், என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டல் கொஞ்சம் விவரமான சப்ஜெக்ட். அப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா 10% எதுவுமே நம்ம வந்து கேரண்டி கிடையாது. இதுல சாதகம் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஃபண்டமெண்டல் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், டெக்னிக்கல் அண்ட் சென்டிமெண்ட் ஃபார் ட்ரேடர்ஸ் தெரிஞ்சால் வர்த்தகம் செய்யலாம். ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சவங்க சந்தைக்குள்ளே வருவது ஆரோக்கியம். ரிஸ்கை பத்தி தெரியாதவங்க இந்த முதலீடையும் இந்த வர்த்தகத்தை தவிர்த்து மாற்று வழியை தேடுவது என்பது ஆரோக்கியம். இல்லை என்றால் உங்க கேபிட்டல் எரோஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் கூடுதலான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.